இஸ்ரேலுக்கு புரியும் மொழியில் பேச வேண்டும். ஈரான் துணை சபாநாயகர் பேச்சு. காசா எல்லையில் ராணுவ தளத்தை அமைக்கிறதா அமெரிக்கா? இல்லை என்று அமெரிக்கா மறுத்தாலும் சந்தேகங்கள் வலுக்கின்றன. பாலியல் குற்றவாளியுடன் தொடர்புடைய மொசாத் உளவாளியின் கீழ்த்தரமான தொடர்புகள் அம்பலம். இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலுக்கு கால்பந்து எதற்கு? இஸ்ரேலை இடைநீக்கம் செய்யுமாறு வீரர்கள் போர்க்கொடி. விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன சிறைவாசிகளுக்கு புதிய பிரச்சனை. விடுதலை பெற்றும் குடும்பத்தினரை சந்திக்க முடியாத அவலம். பாலஸ்தீனியர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய இஸ்ரேல். உண்மை அறிந்தும் மௌனம் காக்கும் உலக நாடுகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். வலிமையின் மொழி மட்டுமே சியோனிச அரசாங்கத்திற்கு புரிகிறது என்று ஈரான் துணை சபாநாயகர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற சபாநாயகர்கள் கூட்டத்தில் ஈரான் துணை சபாநாயகர் அலி நிக்சத் உரையாற்றினார். அனைத்து நாடுகளும் சமாதானத்துடன் இணைந்து வாழ்வதை ஈரான் விரும்புகிறது. நீதி, கண்ணியம் மற்றும் சுதந்திரத்தின் அடிப்படையில் அமைந்த சமாதானத்தை ஈரான் விரும்புகிறது என்று தனது உரையில் அவர் குறிப்பிட்டார். மிரட்டல் மற்றும் ஆக்கிரமிப்பின் மூலம் உண்மையான சமாதானத்தை அடைய முடியாது. இஸ்ரேலின் ஆணவ போக்கு பிராந்தியத்தின் நிலையற்ற தன்மைக்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலுக்கு ஆதரவை தெரிவித்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக உள்ள அமெரிக்காவால் போர்களின் மூலம் சமாதானத்தை கொண்டு வர முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். மனித உரிமைகளுக்கு உலகம் எத்தகைய முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்பதற்கு காசாவின் நிகழ்வு முக்கிய உதாரணம் என்று குறிப்பிட்ட அவர் பலஸ்தீன விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளின் மௌனத்தை வன்மையாக கண்டித்தார். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பலஸ்தீன மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் ஈரான் துணை நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். அதிகாரத்தின் மொழி மட்டுமே இஸ்ரேலுக்கு புரிகிறது என்று தெரிவித்த அவர் 12 நாள் யுத்தத்தில் ஈரான் வெளிப்படுத்திய வலிமையின் காரணமாகவே போர் முடிவுக்கு வந்தது என்றும் சுட்டிக்காட்டினார். பல ஆண்டுகள் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட போதும் ஈரான் இதனை சாதித்து காட்டியது என்று பெருமிதம் கொண்ட அவர் அரசியல் நெருக்கடிகள் மற்றும் பொருளாதார தடைகள் மூலம் நாடுகளை பணிய வைக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். பாலஸ்தீனின் காசா எல்லையில் ராணுவ தளத்தை அமெரிக்கா அமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அமெரிக்கா அதனை முற்றிலுமாக மறுத்துள்ளது. தெற்கு இஸ்ரேலில் ராணுவ தளம் ஒன்றை $500 மில்லியன் செலவில் அமெரிக்கா அமைக்க உள்ளதாக சில செய்தி ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான சமாதான உடன்படிக்கையை கண்காணிப்பதற்காகவும் காசாவிற்கான நிவாரண உதவிகளை மேற்பார்வையிடுவதற்காகவும் இந்த தளம் அமைக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் ராணுவ தளம் அமைக்கும் திட்டம் எதுவும் தங்களிடம் இல்லை என்று அமெரிக்கா திட்டவட்டமாக கூறியுள்ளது. கப்பல் படையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்த ஆலோசனையை சில ஊடகங்கள் தவறாக வெளியிட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் தனது முதல் ராணுவ தளத்தை மிக பெரும் அளவில் அமெரிக்கா அமைக்க உள்ளதாக முன்னதாக செய்திகள் வெளியாகின. இதற்கான இடம் கூட உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அச்செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இஸ்ரேலில் தனது படைகளை நிறுத்தும் எண்ணம் எதுவும் இல்லை என்று அமெரிக்கா இக்கூற்றை முற்றிலுமாக மறுத்துள்ளது. காசாவை மிக பெரும் சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும், அங்குள்ள மக்களை வேறு இடங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னர் கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ராணுவ தளம் அமைக்கும் நோக்கம் இல்லை என்று அமெரிக்கா கூறினாலும் அது குறித்த சந்தேகங்கள் வலுவாகவே உள்ளன. அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடன் மொசாத் அதிகாரி தொடர்பில் இருந்ததாக ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டைன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்கள் பலரும் இவருடன் தொடர்பில் இருந்ததாக செய்திகள் வெளியாகி அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தின. பாலியல் மற்றும் பொருளாதார குற்றச்சாட்டுகளுடன் ஜெஃப்ரி தொடர்புள்ளதாக பல தகவல்கள் வெளியாகின. ஆனால் இவற்றை கடந்து இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு இவர் பணியாற்றியது சமீபத்தில் வெளியாகி செய்திகள் மூலம் அம்பலமாகியுள்ளது. 2013 முதல் 2016 வரை ஜெஃப்ரியின் மன்ஹாட்டன் இல்லத்தில் மூத்த இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரி ஒருவர் பலமுறை தங்கியிருந்ததாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. இமெயில் ஆதாரங்கள் இந்த கேவலமான உறவை அம்பலப்படுத்தியுள்ளன. முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் யெகூத் பராக்கிற்கு மிகவும் நெருக்கமானவர் யோனி கோரன். இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறையில் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர். அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெற்ற பின்னரும் உளவுத்துறையில் பணியாற்றியவர். CIA தலைவர், அமெரிக்க அரசியல்வாதிகள் என பலருடன் சந்திப்புகளுக்கு ஏற்பாடுகளை செய்தவர். ஜெஃப்ரியின் இல்லத்தில் பல வாரங்கள் தங்கியிருந்த நபர் இவர்தான் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. கோரனின் வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்புமாறு ஜெஃப்ரிக்கு பார்க் எழுதிய இமெயில் வெளிவந்துள்ளது. 2023 கோரன் புற்றுநோயால் மரணமடைந்தார். அப்போது அவரை திறமையான உளவுத்துறை அதிகாரி என்றும் நாட்டிற்கு முழு விசுவாசம் கொண்டவர் என்றும் பராக் புகழாரம் செலுத்தினார். மங்கோலியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடன் இஸ்ரேல் பாதுகாப்பு உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஜெஃப்ரி இடைத்தரகராக செயல்பட்டதாக முன்னர் செய்திகள் வெளியாகின. அதிர்ச்சியூட்டும் இச்செய்திகளை டிராப்சைட் நியூஸ் வெளியிட்டுள்ளது. உளவுத்துறை தொடர்புகள் காரணமாகவே ஜெஃப்ரி நீண்ட காலம் பாதுகாக்கப்பட்டதாக முன்னர் செய்திகள் வெளியாகின. தற்போது வெளிவரும் தகவல்கள் அவற்றை உறுதிப்படுத்தியுள்ளன. ஜெஃப்ரி தொடர்பான முழுமையான தகவல்களை அமெரிக்க நாடாளுமன்றம் இதுவரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கள் ராணுவ மற்றும் மொசாத் உளவுத்துறை குறித்து குறிப்பிடும் பொழுது அவர்கள் ஒழுக்க சீலர்கள் என்று இஸ்ரேல் எப்போதும் பெருமை பேசுவது வழக்கம். பாலியல் குற்றவாளியுடன் மொசாத் உயர் அதிகாரிக்கு இருந்த தொடர்பு அவர்களின் ஒழுக்கத்தை உலகறிய செய்துள்ளது.
இனப்படுகொலை மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறியது ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள இஸ்ரேலை கால்பந்து போட்டியிலிருந்து இடைநீக்கம் செய்யுமாறு கால்பந்து வீரர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கால்பந்து போட்டிகளில் இருந்து இஸ்ரேலை இடைநீக்கம் செய்யுமாறு 70 கால்பந்து வீரர்கள் ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இஸ்ரேலுடன் தொடர்பு கொள்வது என்பது இனப்படுகொலை, இனப்பாகுபாடு மற்றும் மனித இனத்திற்கு எதிரான குற்றங்களை ஒப்புக்கொள்வதற்கு சமமாகும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சர்வதேச இஸ்ரேலிய குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வரும் கால்பந்து அணிகளை விளையாட அனுமதிப்பதற்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய கால்பந்து வாரியத்துடன் ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு மறைமுகமாக இணைந்து இந்த விதிமீறல்களுக்கு துணை போவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னாள் மான்செஸ்டர் யுனைடெட் வீரர் பால் போக்போ, புல்ஹாம் கிளப்பின் அடகமா, மொரோக்கோவின் ஹக்கீம் சியாட், நெதர்லாந்தின் அன்வர் அல் காசி உள்ளிட்ட வீரர்கள் இதில் கையெழுத்திட்டுள்ளனர். கால்பந்து போட்டிகளில் இருந்து இஸ்ரேலை ரத்து செய்யுமாறு கடந்த வாரம் அயர்லாந்து கால்பந்து அசோசியேஷன் தீர்மானம் நிறைவேற்றியது. 74 வாக்குகள் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் 7 நபர்கள் மட்டுமே தீர்மானம்